வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு ஆங்கிலம் படத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை நீங்கள் மாடலாக வச்சு படிச்சுக்கோங்க. நமக்கு மொத்தம் 60 மார்க்குக்கு கொஸ்டின் எக்ஸாம் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நமக்கு ஸ்னானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த 3 ஆண்டானிம்ஸ், அடுத்து சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்து அன்ஸ்க்ராம்பிள் த கிவன் வேர்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங், எது அந்த சென்டென்ஸுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லி எழுதுறது. அடுத்து ஹூ ஐ ஆம் யூஸ் ஏ ஃபேர் ஆஃப் டேஸ் ஏ டேஸ் இஸ் சம்மன் ஹூ இன்வெஸ்டிகேட்ஸ் ஏ கிரைம், யார், இதுவும் அதே மாதிரி தான், சூஸ் இட் மாதிரி தான். அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு கிராமர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெனி வருமா மச்சு வருமானு கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதில் சம் வருமா எனி வருமானு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் வாசி பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு அதே மாதிரி தான் ஒரு 6 1 வேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 3ல் நமக்கு கொஸ்டின் ப்ரோஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4 கொஸ்டின் கொடுத்து 3 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின், அதாவது 2 கொடுத்து அல்ல டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 26 நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ், அதுக்கு ஒரு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 4 ஃபஸ்ட்டு கொடுத்தது எல்லாமே ப்ரோஸில் இருக்குது, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து போயத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 2 மட்டும் எதுனா போதும், அந்த போயம் கொஸ்டினையும். அடுத்து பார்ட் 2ல் பாருங்கள், போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கீழே நமக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ரைமிங் ஸ்கீம், அடுத்து அலிட்ரேட் வேர்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்திங்கன்னா மெமரி போயம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்து எழுதி பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். அடுத்து சப்ளிமெண்டரியிலேருந்து கொஸ்டின், அதான் 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் நமக்கு என்ன அதுனா கிவன் பேசேஜ் கொடுத்து அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த பேசேஜை வாசித்து பார்த்து அதிலேருந்து நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது நமக்கு ரொம்ப ஈஸி தான். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி அது இல்லாட்டி ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான். நமக்கு அந்த கதை பகுதி தெரிஞ்சாலே நம்ம இதை எழுதிடலாம். அடுத்து செக்ஷன் 6ல் பார்த்திங்கன்னா பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம அது கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். இது நமக்கு என்னது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா காரு, ஆட்டோ, சைக்கிள் எல்லாமே இருக்குது. 2 பேர் சைடில் நின்றுட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன வெஹிக்கிள்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம்.